கவனம் இறங்கி வாங்கம்மா. அம்மா ஒரு லக்ஷ்மி ராஜ்யமான ஒரு அம்மா, நல்ல சிரிப்போட்டு சிரிப்பா அவ்வளோங்க. ஐயோ காதுக்குள்ள வெடிக்கிற மாதிரி இருக்குடாப்பா. யூகேல இருந்து அண்ணா வந்திருந்தவர். அவர் உதைக்க பார்த்துட்டாப்பா. ஆஷா இந்த இடத்துல வந்தாலே வெடிச்சு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல குண்டு வெடிப்பு தடங்கள் எல்லாம் நல்ல ஒரு சப்போர்ட் வழங்கி கொண்டிருக்காங்க. உண்மையிலே கண்ணாடி போட்டு அம்மாவும் வந்து வீடியோ பார்க்குறோம். அப்போ ஆள் வந்து தனியாக இருக்கிற டைமில் எடுத்து பார்க்கலாமன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பாரு அண்ணா எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வாரீங்க? இல்லை சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிற, அவங்களுமே வந்து எங்களோட சேர்ந்து பயணிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அவங்க வந்து நல்ல ஒரு சப்போர்ட் வழங்கிட்டு இருக்காங்க. வடிவாக தான் இருக்குப்பா, எல்லாரும் ரெட் கலரில் சும்மா வேறு லெவலில் இருக்கீங்களா? உண்மையாக சந்தோஷம். நாங்களும் அதுதான், நம்ம வாரவங்களோட மேக்சிமம் வந்து அவங்களோட ஒத்தாசையாக இருந்து அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து செய்யணும்னு சொல்லி தான் நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் அதே மாதிரி இப்போ நீங்களும் எங்களோட சேர்ந்து சப்போர்ட்டாக இருக்கிறாலும் அது இன்னும் ஈஸியாக இருக்குது எங்களுக்கு விளங்க ஒரு. ஆமாம் சொல்லுங்க அண்ணா, இப்போ எங்களோட சேர்ந்து பயணிக்கிற பயணங்கள் எப்படி இருக்குது? எப்படி இருக்கு அண்ணா? தெரியாத இடங்கள் ரெண்டு அம்மா நேரத்துக்கு காய்ச்சவங்க தானே அண்ணா, நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி. உண்மையா என்ன சொல்கிறேன், ஒரு பயம் இல்லை, உங்களோட பிள்ளைகள் மாதிரி. நீங்கள் இப்போ எத்தனை வருஷத்துக்கு முதல் வந்து நீங்கள்? 4 வருஷமா? என்ன ஆட்ரல்? விகார ஆட்ரு ஆடையா? வெள்ளக்காரர்களும் வந்து திரியிறாங்க இடங்கள் பார்த்து. அவங்களுக்கு உண்மையிலேயே ஸ்ரீலங்கா வந்து ஒரு சொர்க்கமாக தான் அவங்க எல்லாருமே வந்து கருதுறாங்க என்னை பொறுத்தளவில். அதிகமான போலீஸ் பாதுகாப்புலாம் வந்து வழங்கி கொண்டிருக்காங்க. ஓ மை காட். அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். நான் உங்கள் சுபாஷ். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்றைய தினம் எஸ்கேவியூ சேனலில் வந்து வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நேற்றைய தினம் ஒரு ஓட்டமாக வந்து நானும் சுபாஷன் வந்திருந்தேன். நாங்கள் அண்ணா மாணவன் ஆக்கினி யாருமே வர இல்லை, காரணம் எல்லாமே வந்து சொல்லியிருப்போம். அதால் வந்து நாங்கள் வந்து நைட்டு வந்து அண்ணா வந்து 11 மணி இருக்குமே அண்ணா வந்து வெளியில் வரும்போது யூகேலேருந்து அண்ணா வந்திருந்தவர். அப்போ அவரையும் ஏற்றிட்டு நாங்கள் வந்து இங்கே அதாவது கொழும்புல வந்து ரூம் எல்லாம் எடுத்து எல்லாம் முடித்து தூங்கும்போது வந்து பயங்கரமாக லேட் ஆகிடுது. எப்படியும் 1 மணி சொச்சதுக்கு தான் ரூம் எல்லாம் எடுத்து ஓகே ஆகி முடிஞ்சது. ஏன்னு சொன்னால் வேறு வெளில சாப்பிட்டு இதெல்லாம் செஞ்சு வரணும், லேட் ஆகிட்டு. அப்போ வந்து சாப்பிட்டுட்டு தூங்கும்போது அப்படி 2 மணி 2:15 இருக்கும். வேணா நேரம் பார்க்கிறேன், பார்த்தா கவலை வந்துடும், நேரம் பார்த்தா சிக்கல். ஓ, அப்போ வந்து நாங்கள் ரூமில் அடுத்து தூங்கிட்டு உண்மையை சொல்ல போனால் இப்போ நாங்கள் வந்து தூங்குறது லேட் நைட், அதாவது 2-3 மணிக்கு தான் வளமையாக தூங்குனா அப்படியும் ஒழும்புறது 10 மணியை பார்க்கலாம். மேக்ஸிமம் 10 மணி இப்படி தான் பாரு எடுத்து காட்டுமே அப்படி நானும் போட்டேன். ரைட், ஓகே. அப்போ வந்து தூங்கி உண்மையிலே நாங்கள் இன்றைக்கு வந்து அண்ணாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 மணிக்கெல்லாம் எழும்பி ரெடி ஆகிட்டு 2 ஆள் செருமி தெரியுது, ஏன்டா நான் உழம்பட்டும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நானும் அந்த டைம் முழிச்சிட்டேன், பார்த்துட்டு படுத்துட்டேன் என்ன நடக்குன்னு சொல்லி. ஆள் வந்து குளிச்சு ரெடி ஆகிட்டு அதுக்கு பிறகு தான் லைட்டாக வந்து தட்டிச்சு. என்ன லேட்டாக என்ன ஹோல் அடிப்போம் ஆக்களுக்கு. நாங்கள் நைட் சொல்லிட்டு வந்து நாங்கள் அம்மாக்கள் ஒலிம்பிட்டு கோல் அடிங்கன்னு சொல்லி. ஆனால் நாங்கள் அடிக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருந்து காரணம் என்னென்னா நாங்கள் ஏர்லியாக ஒலிம்பி
எல்லாம் ரெடி ஆகிட்டேன்னு சொன்னால் அவங்க பார்க்கணுமென்னு சொன்னோம் இல்லை இடங்களையும் பார்க்கணுமென்றதுக்காண்டி தான் எழும்பி அவைக்கு அடிப்போம்னு இருந்தது. அவங்களும் இடம் பார்க்கணும்னு சொன்னவங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அவங்க எங்களுக்காக வெயிட் பண்ணக்கூடாது, நாங்கள் அவங்களுக்காக வெயிட் பண்ணலாமே சொன்னால் அவங்களுக்கு வேலைக்கு தான் வந்துருக்கு. அவங்க வந்து ஒரு இடம் பார்க்கணும்னு சொல்லி எங்களை அழைச்சதில் நாங்கள் வந்து அவங்கள காக்க வைக்கிறது வந்து எங்களுக்கு அழகு இல்லை. அதால் நாங்கள் வெயிட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டு டைமுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கோம். அம்மா ஹோல் அடிக்கிற தம்பி 1/2 மணி நேரத்தில் இறங்குவோம், அப்போ ரெடி ஆகிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒலிம்பியா அண்ணாவுக்கும் சேனலுக்கு வீடியோலாம் செஞ்சுட்டு அழகாக வந்து இப்போ வந்து முதலாவது அண்ணாட தரிசனம் வந்து கொச்சிக்கடை அந்தோணியர் கோயிலில் வந்து அண்ணாக்களை இறக்கி விட்டுட்டு நாங்களும் உள்ளே போயிட்டு வேணுக்குள்ளே வந்து இருந்து தான் இந்த இன்ட்ரோ வந்து காய்ச்சிட்டு இருக்கிறோம். உண்மையிலே வந்து இன்றைய தினம் என்னென்னு சொன்னால் நாங்கள் நேற்றைய தினம் அண்ணாவெல்லாம் வீடியோவில் காட்டலை, ஆனால் அண்ணாக்களே வந்து ஆசைப்பட்டிருந்தாங்க தாங்கள் வந்து வீடியோக்குள்ளே வாரம் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து அண்ணாக்களும் வந்து வீடியோக்குள்ளே வருவாங்க. அவங்க வந்து பெரிய அளவில் கதைக்கல அப்படின்னு சொன்னாலும் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்களையும் காட்டி அவங்கள என்னென்ன இடங்களுக்கு போகிறாங்க அப்படியான ஒரு சில விஷயங்களை வந்து நாங்கள் எடுத்து அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு நாங்கள் இப்போ ஆஷா இந்த இடத்துல வந்தாலே இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல அண்ணாட வீடியோல காய்ச்சினாங்க குண்டு வெடிப்பு நடந்த ஒரு கோயில். அந்த தடங்களும் இப்ப எப்பயும் கிடக்குது. அந்த குண்டு வெடிப்பு தடங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்து அந்த அதை பார்த்துட்டு வந்துருக்கக்குள்ள இந்த வெடிச்சத்தங்க உண்மையிலே பயந்து போனேன்ப்பா. ஐயோ உண்மையாக பயந்து போனேன் நான். ஏன்னு சொன்னால் அப்படியான ஒரு சம்பவம் நடந்த ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு தெரியும், ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்த ஒரு இடத்துல வந்து இந்த சேச்சுமே உண்டு. உண்மையிலே நிறைய மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து பலியானவங்க. இந்த இடத்துல நிற்கும்போது அவங்களுக்கும் நாங்கள் இந்த இடத்துல வந்து ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்து கொண்டு நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன விஷயங்கள் அடுத்தடுத்து காட்ட போகிறோம் அப்படின்றத நீங்கள் மறக்காம பாருங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது பெஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ அண்ணா என்ன மாதிரி இப்போ நம்ம இப்போ 2 பேரும் சேர்ந்து பயணிக்கிறோம். இந்த ஒரு பயணம் வந்து என்ன மாதிரி உங்களுக்கு இருக்குது? இப்போ போரிங்காக இருக்குதோ இல்லை ஃபன்னாக போகுதோ என்ன மாதிரி? போரிங்காக இருக்க வாய்ப்பு இல்லை. நான் இருக்கிற இடத்துலயே எனக்கு போர் அடிக்காது. அதுதானே, நான் எங்க இருந்தாலும் எனக்கு ஓகே தான். சிச்சுவேஷனுக்கு எதாவது மாற்றிக்கொள்ளுவீங்க. நான் இப்போ ஒரு சீரியஸான ஆள் நிற்கிறாருன்றா நானும் புறைப்பு அனுப்பேன். இல்லை ஒரு கொஞ்சம் ஜோக்கான ஆளுண்டா அவங்களோட கொஞ்சம் வயசான ஆளுண்டா அவைக்கு ஏற்ற மாதிரி, சின்ன பிள்ளைகள்ண்டா சின்ன பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி மாறிடுவேன். இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து தான் அந்த இடம் சரியாக அமைகிறது. இப்போ நான் சொல்றது புலங்குதோ கட்டாயம் எங்களால் தான் நாங்கள் இருக்கிற அந்த இடமும் எங்களை சூழ இருக்கிறவர்களையும் எங்களுக்கு பிடிக்க வைக்கிறது. கட்டாயம் நாங்கள் மூஞ்சை நட்டிக்கிறதுக்கான இடம் பிழைச்சிடும். அப்போ நான் அப்படி இல்லை தானே. அப்போ இந்த இது சந்தோஷமாக தான் இருக்குது. கட்டாயம் ஏன்னு சொன்னால் நாங்கள் உண்மையிலேயே பலதரப்பட்ட மக்களோட பலதரப்பட்ட ஆக்களோட பழகிற ரீதியால் எங்களுக்கு வந்து எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கணும், எப்படியானவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட மென்டாலிட்டி வந்து எப்படி இருக்கும், மைண்ட் செட் எப்படி வேலை செய்யணும்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் பழகணும்னு சொன்னால் நாங்களாக வந்து அவங்கள பற்றி உணர்ந்து கொள்வோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் நிறைய பேரோட பழகிறதால எங்களுக்கு கொஞ்சமாச்சு அந்த ஒரு இதொண்டு இருக்குது பழகி கொள்ளக்கூடிய மாதிரி. அந்த வேலை நாங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சேவாக்கம் அடைஞ்சு போவோம். கண்டிப்பாக வந்து உண்மையிலே இந்த இடத்துல வந்து இப்போ அண்ணாக்கள் அம்மா அதே மாதிரி தம்பி 3 பேர் ஆக்களை நாங்கள் வந்து இப்போ ஒவ்வொரு இடங்கள் காட்டி தெரியும். உண்மையிலே வந்து அவங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு என்ன சொல்கிறது, அவங்கள வந்து சந்தோஷமாக இடங்கள் காட்டி அவங்க சொல்கிற எல்லாமே வந்து நாங்கள் செய்வோம். என்ன அதுதான் எங்களுக்கு தேவை. இந்த வீடியோ பார்த்துட்டு எங்களை பற்றி தெரியாதாக கூட நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்து உடனே ஏற்றிக்கணும், நீங்கள் வேற எங்கன்னு போகணும் நிற்கணும்னா கூட நாங்கள் எல்லாத்துக்கும் ஓகே தான். கட்டாயம் அது கட்டாயம் செய்வோம். இப்போ அண்ணாக்களுமே வந்து அண்ணா இப்போ கொழும்புல இடம் பார்த்துட்டு அவர் வந்து நிறைய ஆசைப்பட்டவர். அதாவது என்ன சொல்கிறது, இந்த கொழும்புல கொஞ்சம் இடம் பார்த்துட்டு அவர் ரிங்கோ வெட்டிக்குள்ளெல்லாம் போகிற ஐடியா வந்து இருந்த ஆளுக்கு. இப்போ திடீர்னு கொழும்பு ஒருக்கா பார்த்துட்டு வலிக்கிடுவோம்னு சொன்னார். அவர் வந்து பிறகு வந்து அது பிளான் பண்ணி போவாமன்னு சொல்லியிருந்தார். ஊருக்கு போயிட்டு பிறகு பிளான் பண்ணி அங்கால பக்கம் போயாமன்னு சொல்லியிருந்தார். ஓகே, அதுவுமே வந்து ஓகே, சந்தோஷம். உண்மையிலே வந்து சந்தோஷமாக பயணங்கள் தொடரும். அண்ணாக்களும் வந்து அப்புறம் நாங்கள் வீடியோவில் வந்து கட்டாயம் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு
ரைட்டா எஸ்எஸ்சி உலகில் காட்டியாச்சு ஓ அதே மாதிரி அண்ணாட சேனல் சாப்பிட்ற கட்டம் அண்ணாவிலையும் பொறுக்கலாம் போய் ஓ அண்ணா அண்ணா கதைச்சு விட்டு நாங்கள் வந்து அவங்கள காட்டலாமோ இல்லையோன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற டைமில் அந்த அவங்கள வந்து கதைச்சாங்க வீடியோ பிரச்சனை இல்லை நான் கதைக்க வராது பெருசாக இருந்தால் பிறகு வீடியோவில் காட்டுங்க பிரச்சனை இல்லை நான் பெரிய அளவில் கதைக்க வரான்னு அப்படி தான் எல்லாரும் சொல்கிறது. அதனால எங்களுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம் எடுபட்டு என்றால் அவ பெண்ணுக்கு இருப்பினம் பண்ண நாங்கள் இப்படி காட்டுங்க எங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு சைட்டாக தான் காட்டுவோம். இப்போ அவ மோம் காட்டுறது ஓகே ஒரு ஹாப்பியாக இருக்கு அவங்களோட சேர்ந்து நாங்களும் ஃபன்னாக பயணிக்கிறோம். அவங்களுக்குமே ஒரு மெமரிஸாக இருக்கும். அவருக்கு ஞாபகம் அவர் சொல்றாரு காலையில் சாப்பிட்றது ஒரு பிரெட் ஜாம் தடவின ஒரு பிரெட்டும் ஒரு டீயோ கோப்பியோ குடிப்பாராம். ஆனா இந்த 3 இட்லி சாப்பிட்டாருன்னு அதுனா இதை உங்களோட மகனுக்கு போய் சொல்லுங்க. அது ஒரு மெமரிஸ் தானே. 3 இட்லி இது அங்க அப்படி கிடைக்காது இல்ல அவருக்கு இல்லையா? வந்த நேரம் சாப்பிட்டோம் அப்பா அவருக்கு அப்படின்ட்டு கிடைக்கிற விரும்பினதெல்லாம் சாப்பிட்டுருவோம். சில பணங்கள் அங்க கிடைக்காது அங்கால இந்தியால இப்ப சீசன். அடுத்து அவிச்ச கச்சான் அதுக்கு சோளம் அதெல்லாம் கிடைக்கிற டைம் எடுத்து சாப்பிட்டு அங்கே ஊருக்கு போயிட்டு வேலை செய்யக்கோ இல்லாட்டி ஏதோ டிரைவிங் பண்ணிக்க அந்த மெமரிஸ் ஓடிக்கொண்டிருக்காங்க. நான் போயிட்டு என்னென்ன அதான் அவருக்குன்னு நான் சொன்னேன். நான் என்ன கிடைச்ச விரும்பினா சாப்பிட்ருவோம். ரைட் ஓகே அப்போ சந்தோஷம். நாங்கள் இப்போ இதோட பவுஸ் பண்ணிவிட்டு நீ நெக்ஸ்ட் ஸ்டெப் அதாவது எங்கே போகிறோம் அப்படின்றத நாங்கள் வந்து காட்டுறோம். ஓகே இப்போ நாங்கள் வந்து தாமரை கோபுரத்துக்கு வந்துட்டோம். உண்மையிலே எங்களோட வந்த அண்ணாக்கள் யார், அம்மா யார், தம்பி யாருன்னு சொல்லி பார்ப்பீங்க. காட்டுங்கண்ணா உண்மையிலே நல்ல ஒரு சப்போர்ட் வழங்கி கொண்டிருக்காங்க. உண்மையிலே அண்ணா கண்ணாடி போட அவரு அண்ணா பார்த்துருக்கீங்களா இதுக்கு முதல்? அண்ணா கண்ணாடியோட பார்க்க சத்யராஜ் மாதிரி இருக்கிறேன். அப்போ பெஸ்ட் டைம் என்னண்ணா லோட்டஸ்ட் அவர் பெஸ்ட் டைம். அப்போ சந்தோஷமா இருக்குது. அதுவும் வந்து பெற்ற தாயோட வந்து பார்க்கக்குள்ள இன்னும் சந்தோஷமா இருக்கும். என்னண்ணா பெற்ற தாய் அது யாரு தம்பி உங்களுக்கு யாருண்ணா? மருமகனோ இல்லை தம்பி சொந்த? ரைட் ஓகே அப்போ சந்தோஷம். வடிவா உங்களுக்கு நாங்கள் வந்து என்ட்ரன்ஸை காட்டி போட்டு வாரோம். நீங்கள் போயிட்டு வாங்க. நாங்கள் வரல எங்களுக்கு நாங்கள் பார்த்து தானே அடிக்கடி பார்த்துருக்கோம். தண்ணி கொண்டு போகலாம் பிரச்சனை இல்லை. வடிவாக போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு கீழே எல்லாம் நிறைய இடங்கள் இருக்குண்ணா. அதாவது அந்த சின்ன பிள்ளைகளுக்குரிய அந்த இதுகள் அந்த கார்டன் மாதிரி எல்லாம் காட்டுவாங்க. கவனம் இறங்கி வாங்கம்மா. அம்மா ஒரு லக்ஷ்மி ராஜ்யமான ஒரு அம்மா. நல்ல சிரிப்பா அவ்வளோ. அம்மாவும் வந்து வீடியோ பார்க்குறான். அப்போ ஆள் வந்து தனியாக இருக்கிற டைமில் எடுத்து பார்க்கலாமன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சந்தோஷமாங்க. அப்போ நான் இடத்த காட்டி போட்டு வாரோம். இல்லை இதால் போகலாம். அண்ணா எத்தனை வருஷத்துக்கு ப்ரோ வாரீங்க? இல்லை ஸ்ரீலங்காவுக்கு 7 வருஷத்துக்கு ப்ரோ. எத்தனை வருஷம் அண்ணா போய்? ஓ குட்டி நாடு. அதான் அது என்ன சொல்கிறது சின்னாக்களுக்கு வந்து இப்போ இலங்கைக்கு அந்த ஒரு சில பிள்ளைகள் இப்படி தானேண்ணா வாரத்துக்கு யோசிப்பாங்க. ஆனால் வந்து ஒரு சில நல்ல இடங்களை காட்டி அவங்கள ஹாப்பியாக்குனா அவங்க பிறகு வாரத்துக்கு வந்து நிற்பாங்க. அப்படி நிறைய இதுகள் இருக்குது. நாங்கள் நிறைய தரம் போயிட்டோம். அதில் வடியாக போயிட்டு டொப்பில் பார்த்தா அவங்களுக்கு நல்ல வியூவெல்லாம் போட்டிருப்பாங்க. அதாவது கிரவுண்ட் பிரேமதாசா கிரவுண்ட், கோட்டை, ஹாபர். ஐசி விட்டுவாரு ஐசி வேணும் எடுத்துட்டு வாங்க. இப்போ போட்டி போட்டுவாங்களா? ஓகே அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணாக்கள் வந்து ஆசைப்பட்ட நாங்கள் இப்போ லோட்டஸ் டவருக்கு வந்து வந்திருக்கிறோம். உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறோம் நாங்கள் நிறைய தடவை போயிருக்கோம். அதால் அம்மா அண்ணா அதே மாதிரி வந்த தம்பி எல்லோரும் வந்து உள்ளே போகிறாங்க. நாங்கள் வந்து வெளியில் நிற்கப்புறம் உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறோம் அவங்களுமே வந்து எங்களோட சேர்ந்து பயணிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அவங்க வந்து நல்ல ஒரு சப்போர்ட் வழங்கிட்டு இருக்காங்க. அவங்களாவே சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து வீடியோ செய்யலாம் பிரச்சனை இல்லை, நாங்கள் வந்து சும்மா ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த வகையில் வந்து சந்தோஷம். அப்படியே வந்து நாங்கள் வெளியில் வந்து காட்டிக்கொண்டு அப்படியே வந்து நாங்கள் ரிட்டர்ன் வந்துடுவோம். ஆல்ரெடி 20 எல்லாம் சிவப்பு வடிவாக தான் இருக்குப்பா. எல்லோரும் ரெட் கலரில் சும்மா வேறு லெவலில் இருக்கீங்களா? வேறு லெவலில் இருக்கீங்க.
வார தம்பி ஐசியை விட்டுட்டு வந்துட்டாராமன்னு சொல்லி எடுக்கிறதுக்காக போயிருக்கிறார். இல்லை அது பிரச்சனை நாங்கள் வாரம்மா. இல்லை நாங்கள் வரலம்மா. இதை அடிங்கம்மா. நாங்கள் அடிக்கடி பார்க்குறோம். ஏன் சும்மா டிக்கெட் இல்லை மற்ற நாங்கள் பார்த்த இடமெல்லாம் சும்மா பார்த்து இப்போ நாங்கள் டிக்கெட் எடுத்து தர்றோம் அப்படின்டா. இல்லை 3 டிக்கெட் எடுத்து தர்றேன். நீங்கள் இந்த நிற்க நம்பியும் ரெட் கலர் போட்டுக்கலாங்களா? எல்லாரும் சிவத்த கலரில் வேறு லெவலில் இருக்குது. இப்போ நாங்கள் லோட்டஸ் டவரை பார்க்குறோம். ஃபுல்லாக தான் காட்ட போகிறோம். ஓ அப்படியே எல்லாமே வந்து ஒரு மெமரிஸ். மேலே பார்க்க அப்படியே நகர்ந்து போகிற மாதிரி இல்லை இருக்குது. நாங்கள் டிக்கெட் எடுத்தோன்னு வருவோம்மா. ஓ வாசல்ல இல்லை முதல் கொடுக்குறது. முதல் அதில் இல்லை டிக்கெட். இப்போ இங்கே எடுக்கிறது. ஃபோட்டோ எடுக்க போகிறீங்களா? எடுங்கோ. எங்கட ஊரில் இருந்தால் சாமத்தையோட கல்யாணம் வந்து இங்கே ஷூட்டிங் எடுப்பான். அவுட் ஷூட்டிங் ஏன்னா நல்ல காலம் எங்கட ஊரில் இல்லை. இது வந்து இதெல்லாம் நடக்கும். வாட்ஸ்அப் நம்பரை ஸ்டேட்டஸ் பார்க்குறாரு. கூட்டிக்கொண்டு அது லெஃப்ட் சைடில் வந்து இருக்குது டிக்கெட் எடுக்கிறது. ஆமாம் இங்கே வீடியோவா ஃபோட்டோ ஓகே. இப்போ வந்து அண்ணா வந்து அவங்களுக்கு அந்த டிக்கெட் அது இதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு வரதுக்காக நிற்கிறார். இப்போ அண்ணா வந்து அவங்கள டிக்கெட்டெல்லாம் எடுத்து கொடுத்து வழி அனுப்பிட்டு வந்தால் நாங்கள் போய் வேனுக்குள்ளே இருப்போம். அவங்க பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு நாங்கள் பிறகு அடுத்த இடத்துக்கு நாங்கள் போவோம். அப்போ அந்த வகையில் வந்து இப்போ ஆக்களை அனுப்பி போட்டு வாங்க, நான் வழியில் நிற்கிறேன். ஓகே. என்ன இப்போ லோட்டஸ் டவருக்கு போன அனுபவம் என்ன மாதிரி இருக்கா சொல்லுங்க. எவ்வளோ? 1996 அதுக்கப்புறம் இப்போ பார்க்குறீங்க கிட்ட பார்த்தீங்களா? அவ்வளோ நீங்கள் அங்கே போன அனுபவம் என்னம்மா டவர்? ஓகே. மேலே இருந்து பார்க்க எங்களை தெரிஞ்சது வியூ நல்லா இருக்கு. இடையிலேயே வந்து இதுல பார்க்க முடியல. அது கொஞ்சம் க்ரௌடாக இருந்தானா எல்லாம் விடுவாங்க. இது ஹால் பேஸ் மால் போகிற ஐடியாண்ணா. மாலு போகிறீங்களோ? நம்ம இப்போ இதை பார்த்துட்டு ஸ்போர்ட்ஸ் சிட்டியை பார்த்துட்டு வந்து மால் போலி போயிட்டு வாங்க. வந்தது நீ பக்கத்தில் இருக்கிற இடங்கள் பார்த்துட்டு போனது நல்லது தானே ஏண்ணே? நம்ம அதை பார்த்துட்டு வருவோம். சைனா காராகல்றத ஓ கப்பலெல்லாம் நிற்கிது. இதெல்லாம் இப்போ இன்றைக்கு அண்ணா இதை ஜூம் பண்ணி காட்டுங்கண்ணா இருக்கா? இன்றைக்கு சுதந்திர தினத்துக்காக இறக்கியிருக்காங்க. ஓ சுதந்திர தினம் இன்றைக்கு கொடி ஏற்றிருப்பாங்க இடத்துல. எத்தனை 3 கப்பல் நிற்குது. அதெல்லாம் அண்ணாக்கள் எங்கே போகணும் என்ன செய்யணும்ன்றாலும் ஒரு சிக்கலும் இல்லை. சொன்னேன்டா சரி. ஓ வடிவா என்னம்மா இது பின்னர் டைமில் பயங்கர க்ரௌடாக இருக்கும். ஓ உண்மையிலேயே பாருங்க எப்படி வந்து கடலை இதெல்லாமே வந்து கடலாக இருந்தது. இப்போ வந்து பாருங்க மண் நிரப்பி எவ்வளோ வேலைகள் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி. இது வந்து ஓப்பன் ஆகுனா பயங்கரமான ஒரு டூரிஸ்ட் வந்து வரக்கூடிய மாதிரி இருக்கும். இதை நாங்கள் ஆல்ரெடி வீடியோக்கள் செஞ்சு போட்டிருக்கோம். இருந்து அண்ணாக்களோட சேர்ந்து பயணித்து இப்போ அவங்களையும் எடுத்து போட்டால் அவங்க ஒரு இப்போ காலகாலத்துக்கும் வந்து இது இருக்க போகுது. ஏன்னா ஒரு வயசு போனாலோ இல்லை ஒரு குறுகிய காலத்துக்கு பிறகு தங்களோட பிள்ளைகளுக்கு காட்டலி கூட இதில் எடுத்து காட்டலாம். பாரு அப்பா அந்நேரம் அப்படி இருந்தேன் நான் சொல்லி. ஏன்னாடா நாங்கள் இருந்த வந்த காலத்தில் இது கிட்ட வரவே இல்லை. அதுதான் கிட்ட வரக்கூடிய ஓ வந்து போயிருக்கோம். இது கிட்ட வரையில போனால் ஜஃப்னா முதல் ஒரு காலம் பிரச்சனை இருந்தானே. ஏன்னா கண்டவாடி திரியே மேல
நல்லா கூப்பிட்டு உங்களோட அப்படியே அம்மாட கதை விளங்கோ சேஃப்டிக்கு நீங்கள் நல்லவன்னு சொல்லி கூப்பிட்டு எங்களுடைய பயணிக்கிறோமா உண்மையாக சந்தோஷம். நாங்களும் அதுதான் நம்ம வாரவங்களோட மேக்சிமம் வந்து அவங்களோட ஒத்தாசையாக இருந்து அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து செய்யணும்னு சொல்லி தான் நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் அதே மாதிரி இப்போ நீங்களும் எங்களோட சேர்ந்து சப்போர்ட்டாக இருக்கிறாலும் அது இன்னும் ஈஸியாக இருக்குது எங்களுக்கு விளங்கும் ஒரு ஆமாம். போர்ட் சிட்டி கொழும்பு அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. இதெல்லாமே வந்தோன்னா ஒவ்வொரு இதுகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இந்த இதில் போட்டிருக்குறாங்க எல்லாமே வந்து டீட்டெயில்ஸாக. இது வந்து என்ன சொல்கிறேன் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலைவனங்கள் மாதிரி இப்போ கட்டார் நாடு எப்படி இருக்கும், துபாய் எப்படி இருக்கும்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து இருக்குது. இந்த இருக்கிற பிரிட்ஜ் வந்து இந்த நாட்டில் இருக்குது. இப்படி ஒரு பிரிட்ஜ் யூகேலையா இருக்குது இல்லை எங்கேயோ ஒரு நாட்டில் இருக்குது இப்படி ஒன்று. அதே மாதிரி சின்னம் செய்திருக்கீங்க. ஓ எல்லா நாட்டையும் உள்ளடக்கி செய்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. இது வந்து ஒரு குட்டி பிரிட்ஜ் உண்டு. இதுகளால் வந்து தண்ணி போய் கொண்டிருக்கு. நான் உண்மையாக அவங்கள பாருங்களா இப்போ போட்டுகள் ரெண்டை சுதந்திர ஓமண்ணா. இப்போ அதே மாதிரி இந்தியாவில் பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாலைவனங்கள் மாதிரி விளங்குதோ இந்த அரபு நாடுகளில் இருக்கும் பாலைவனங்கள் அது மாதிரி செஞ்சுருக்காங்க. அதான் இதெல்லாம் கடல் அம்மா. இப்போ நம்ம போகிற கடலுக்காக போய் கொண்டிருக்கோம். அவங்க தான் வேலை முடியலை, வேலை நடந்து கொண்டு இருக்கு. இப்பயே வர வழிவிட்டாங்க. பீச் ஃப்ளாஷா ஃபுட் சிட்டி ஃபோர்ட் சிட்டி. ஓ நீங்கள் இப்போ அண்ணாட வீடியோவில் சொன்ன நீ ஆக்கில் காடுங்கண்ணா அண்ணாட வீடியோவில் சொன்ன நீங்கள் இப்போ சொல்லுங்க அண்ணா இப்போ எங்களோட சேர்ந்து பயணிக்கிற பயணங்கள் எப்படி இருக்குது? எப்படி இருக்கு அண்ணா? தெரியாத இடங்கள் அம்மா நேரத்துக்கு காய்ச்சவங்க தானே அண்ணா நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி உண்மையா என்ன சொல்றேன் ஒரு பயம் இல்லை. உங்களோட பிள்ளைகள் மாதிரி எது வேணாலும் சொல்லலாம், கதைக்கலாம், என்ன வேணும்னாலும் செய்யலாம், பேசலாம், டான்ஸ் ஆடலி ரோட்ல மறைஞ்சு போட்டு ஆடலாம். ஒரு பிரச்சனை இல்லை. டிரைவிங்கள் என்னமா ஓகே அண்ணா? பயமா இருக்கோ? இங்கே பீச் ட்ராப்பா அண்ணா என்ன குளிக்கிற பிளான் இருக்கும்? அந்த மிடில் வந்து கல்லு இவங்க போட்டுருக்காங்க. ஓமண்ணா ஃபுல்லாக கல் போட்டிருக்காங்க. இது ஓ ஆக்களெல்லாம் குளிப்பாங்கன்னா அதே மாதிரி இங்கே வந்து ஓ ஹோட்டல்கள் எல்லாமே இருக்குது. பயம் என்ன? ஓகே இப்போ நான் கடைசியாக வந்து ஃபோர்ட் சிட்டிக்கு வந்திருக்கோம். அதுவுமே வந்து அண்ணாக்கள் வந்து ஆசைப்பட்டவங்க ஃபோர்ட் சிட்டி அண்ணா வந்து பார்க்கலையா, அப்போ தான் வந்து ஒருக்கா பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டதுனாங்க நாங்கள் இப்போ ஃபோர்ட் சிட்டிக்கு வந்திருக்கோம். அன்றைக்கும் வந்து அதிகளவான மக்கள் வந்து வந்திருக்காங்க. நான் நினைக்கிறேன் சுதந்திர தினம் பார்க்குறதுக்குன்னு சொல்லி வந்துட்டு அப்படியே எல்லாம் பார்த்துட்டு போவோம்னு சொல்லி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து இதுக்கு முதல் வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறோம். இது வந்து இப்போ அண்ணாக்களோடையும் சேர்ந்து இதை வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு வந்து ஆசைப்படுறோம். அதே மாதிரி இதில் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்விம்மிங் நடக்குது. அதே மாதிரி ஹோட்டல்கள் எல்லாமே வந்து இருக்குது. அம்மா வந்துருக்கீங்களா அதுக்கு முதல்? இங்கே தான் பெஸ்ட் டைம். இதுக்கு வந்து இப்போ தானே விடுறாங்க பார்க்குறதுக்கு, அதால் இதில் இல்லை. நீங்கள் இப்போ எத்தனை வருஷத்துக்கு முதல் வந்து நீங்கள்? 4 வருஷமா? இப்போ தான் இதெல்லாம் போடுறாங்க. 4 வருஷத்துக்கு எல்லாம் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க கட்டுறதுக்கு, வேலை செய்கிறதுக்கு. எத்தனை பிள்ளை இது அண்ணாவுக்கு? அண்ணா வந்து எத்தனையாவது பிள்ளை உங்களுக்கு? 3ஆவதா? ரைட், ஓகே. சரி வாங்க பார்ப்போம், சுற்றி பார்ப்போம். நல்ல மணல் நம்ம இப்போ நம்ம கடலுக்குள்ள நடக்குமா? ஓ மண் தான் போட்டிருக்கே தவிர மற்றபடி கடலுக்குள்ள நடக்குதான். இந்த கல்லெல்லாம் ஜோதிச்சு பாருங்க எப்படி வந்து இதெல்லாம் கொண்டு போட்டு
மிஷின்ல நீங்க ஓ இது வந்து பாருங்கம்மா வெட்டி அந்த சதுரம் சதுரமா அந்த ஏதோ ஒன்று அஜ்ஜி மாதிரி. மிஷின்ல வெட்டி வெட்டி ஓ இது கருங்கல் தானே ஏன்னா எல்லாம் கட் பண்ணி தான் கொண்டு வந்துருக்கீங்க. ஓ கட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓ இதெல்லாம் அந்த சின்ன பிள்ளைகள் வந்து விளையாடுறதுக்கு அந்த அதுக்குள்ள இருந்தா சுத்தி சுத்தி தெரியும் அது அதில் வந்து விளையாடுறது தான் இது வச்சிருக்காங்க. இப்போ டிக்கெட் எடுக்கல நாங்கள்ட்ட. இதுக்கு டிக்கெட் இல்லை. என்ன அந்த இதாக விடையில டிக்கெட் எடுக்காம தான் விட்டுருக்கோம். இனி டிக்கெட் போடுறால் நல்ல ஹோட்டல்களெல்லாம் கட்டணும். இந்த அப்படியே வருதானே கொஞ்சம் கொஞ்சம் இது இந்த அண்ணா ஒரு ஏரியா எடுத்தாருன்னா இல்லை ஹோட்டல் கட்டிடலாம். அதான் ஒரு கொஞ்சத்தை இது மண் வாங்கலாம் தண்ணியை தான் வாங்குவோம். வாங்கி ஹோட்டல். நீங்கள் வந்திருக்கீங்களா சிவாஜி ராஜ்குமார்? நான் வரையிலையே இங்கே தான் பெஸ்ட் டைம். இன்றைக்கு தான் நான் ஒருக்கா வர வலிக்குனா என்ன தடுத்துட்டாங்க. சிவப்பு போட்டா சரி ஒரு இப்போ சிவப்பு எல்லாம் போட்டுட்டாங்க. நான் வந்திருக்கிறேன் குளிக்கலாம் திருப்பி உடுப்பெடுக்கணுமே. அண்ணா குளிக்க போறேன்னா சரி எடுப்பேன். குளிக்கிறீங்களா? ஒரு பிரச்சனை இல்லை குளிக்கணும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கும். மிதப்பு போட்டா கைத்துக்காங்க. சின்னாக்கள் வந்து அப்படி விளையாடுறாங்க. ஹாய் ஆளுக்கு காட்டி அது சிங்களம் என்ன கூட கட்டுறேன் ஆளும் சேர்ந்து விளையாடுறாப்பா. குட்டி குட்டி சந்தோஷங்கள் எல்லாமே. என்ன செய்கிறீங்க? மனோகரண்ணி அதனோ மனோவாதண்ணி விகாரத டெம்பிள். ஓ ஓ ஏமே கரண்ணே ஆளும் சேர்ந்து விளையாடுதப்பா கடவுளே. ஆள் விகார கட்டுறா. இந்தா இப்படி கட்டு. இந்தாங்க ஐயா விழுவான். என்ன ஆட்ரல்? விகார 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 ஆட்ரு ஆடையா? அது பிடிபடல விழுதுவான். அருது லட்சணா இது லட்சணா சிங்களா காய்க்கு வேற என்ன படியெல்லாம் இருக்கோ? படி எல்லாம் போடுங்க. தண்ணி வருதாப்பா வேறைக்குள்ள தண்ணி. அங்கல் ரடுவிய பாருங்க அப்படி தெரியுது. இல்லை சரியா வேற இல்லையா விகாரம் மாதிரி? ஓ வருது தண்ணி அழிக்க போகுது இப்போ எல்லாத்தையும். அது மேலே இருக்கிற புழு. அது நல்ல ஒரு ஃபன் பண்ணி பாய்ப்பாங்க. இவங்களுக்கான பாதுகாப்பு வந்து அதாவது லைஃப் கார்டும் வந்து கடமையில் இருக்கிறாங்க. எதுவும் பிரச்சனை சொன்னால் அவங்க வந்து பாதுகாக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எங்கட பருத்துற கடல் மாதிரி இல்லை அடி பார்த்தீங்க. அலை எங்கட அப்படி அடிக்கும், ஆளுக்கு மேலே அடிக்கும். இது வடிவா குளிக்கலாம். அலை அலை வராமல் அங்கே கட்டு போட்டாச்சு. அதான் அதானே. எப்படி விகாரண்ட கட்டினது ஓகேயா? ஓகே ஓகே வேறு லெவல். ரைட். இதுக்காக தான் உங்களை கொண்டு வந்தது. நீங்கள் ஒரு கொஞ்சம் தண்ணியை கிளம்பிட்டு வரலாமே. எல்லாம் ஞாபகம் தான். ஒரு நினைக்கணும் தண்ணி. இது என்னடாப்பா தண்டை வரல போகுது. இங்கே இவர்கிட்ட ஓடிப்பாங்க. நான் காட்டினோன்னு போட்டி காட்டுறாரு அவர். அது மேலே விழுகுதாப்பா. எப்படியே போகலாம், இடங்கள் இருக்கு பார்த்து வரலாம். ரைட் அப்படியே பார்த்துன்னு போ. அப்படியே போய் பார்த்துட்டு சுற்றி பார்த்து வரலாம்.
சின்ன சின்ன சந்தோஷங்கள். இது வந்து குட்டீஸுக்கு என்ன? ஓ சின்ன பிள்ளை. வார்னிங், your own risk. வெள்ளக்காராக்களும் திரிகிறாங்க என்னன்னா. ஓ அது நம்மட ரிஸ்க் தான், நம்மட பொறுப்பு எல்லாமே. ஸோ see entertainment safety first, please make you sure to wear. என்னன்னா இதெல்லாம் அந்த குட்டீஸ் சின்ன பிள்ளைகளை ஏற்றி விட்டா அவங்க சுற்றி அடிக்க திரிவாங்க. ஓ அங்காலே இருக்குது. அதெல்லாம் காசுக்கோ இல்லையானே? இது காசு தான், இது பே பண்ணி தான் போட்டிங் தானே இது. அக்கா பாருங்களாப்பா, வெள்ளக்காரங்கப்பா. இந்த உருளைக்கிழங்கு காட்டணும். அதான் இது வந்து இந்த ஷெல் அடிக்கிற இது மாதிரி கிடக்குன்னு மிதப்பு. அதாவது வெள்ளக்காரர்களும் வந்து திரியிறாங்கண்ணே இடங்கள் பார்த்து. அவங்களுக்கு உண்மையிலேயே ஸ்ரீலங்கா வந்து ஒரு சொர்க்கமாக தான் அவங்க எல்லாருமே வந்து கருதுறாங்க என்னை பொறுத்தளவில். ஆனால் எங்களோட நாடு அழகு தானேப்பா. பிறகு நம்மளோட நாடு மாதிரி ஒரு இயற்கை இருக்குது. அக்கா பார்க்குறேன் நீ. நான் கதைக்க இங்கிலீஷில் கதைக்கிறோன்னு நினச்சிட்டா அதுதான் போல. நீங்கள் கதைச்சா அது ஒரு தனி ஸ்டைல் தான். ஸ்டைலு முக்கியமாக வந்து இந்த இதை பாருங்கண்ணா, அந்த கூரையால் மேய்ஞ்சிருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எவ்வளோ காலஞ்சின்றாலும் இதுக்கு அழிவு இல்லைண்ணே கூரைகள். ஓ ஓ அங்காலே இருக்கேண்ணே. அப்படியே ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் மாதிரி செஞ்சுருக்கான். ஓ பிளான் வந்து அதுக்கு பெரிய பில்டிங் ஹோட்டல் கட்டுற பிளான். ஓ அப்படிதான். ஃபுல்லாகவே வந்து இது டூரிஸ்ட்டை வேஸ்ட் பண்ணி தான் எல்லாம் நடக்குது. அதாவது ஃபாரினாக்களுக்கெல்லாம் விரும்புவாங்க கூடுதலாக. என்ன பரல்ல செஞ்சுருக்கோம் மிதப்பு. ஓ மரிநாடு அடுவைக்கு தான் வரும் போல அடக்கண்ட பார்வைக்கு. ஓ ஆரம்பத்திலேருந்தே ஒவ்வொரு மண்ணா ஒரு பாட்டை நிப்பாட்டி அவங்களுக்கு தெரியும் வீடியோ செய்கிற வேண்டாம் தான் பாட்டை நிப்பாட்டியிருக்காங்க. கொஞ்ச நேரம் இருந்து அப்படியே ரசிக்கணும். மற்றது ஏற்கனவே ரசித்ததை திருப்பி ஒருக்கா நினைவு கூட்டணும். அது வாசல்லே மறக்கக்கூடாது. அதோட ஜூஸ்கள் எல்லாம் இருக்குது. அது யூஸ் இல்லைண்ணா. சாரே கிளாஸில் ஊற்றி தருவாங்க. நினைக்கிட்டு செய்திருக்கு கூட. அதுதான் உங்களுக்கு என்ன ஹாப்பியோ சந்தோஷமோ பார்த்தது? அவர் சந்தோஷம். வடிவா எல்லா விளக்கம் தருமாள். உங்களோட மகன் பார்த்துட்டு ஆசைப்படணும். அப்பா ஊட்டிக்கொண்டு போய் காட்டும் குடியை காட்டிட்டு போக விரும்பினா சமர்க்க கூட்டிட்டு நாங்களும் போடுவோம் தானே, இதையும் எடுத்து காட்டுங்க ஆளுக்கு. சேர் பண்ணி விடுங்க. நாங்கள் நைட்டு போடுவோம், எடுத்து சேர் பண்ணி விட்டேன்னா சரி ஆள் பார்க்கும். கூத்துட்டு ஓடுதப்பா களைச்சி பிடிக்காங்க. போலீஸில் குதிரடாப்பா, போலீஸில் குதிரடாப்பா. டாஷா ஒம்மா சுண்டல். ஓ வாகனத்தில் அடிச்சு தூக்க போகலப்பா. போலீஸில் குதிரண்ணா. போலீஸ்கார பிடிக்காங்க கலைச்சி
அங்கே நிற்கிது கணக்கு நிற்கிது அது அங்கே நிற்கிறாப்பா குதிரையில் என்ன சைஸ்டாப்பா அதிகமான போலீஸ் பாதுகாப்புலாம் வந்து வழங்கி கொண்டிருக்காங்க போலீஸ் வாகனங்களை பாருங்க எவ்வளோ குதிரைகள் வந்து இங்கே வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி எல்லாரையுமே வந்து குளிப்பாட்டிட்டு கொண்டு வராங்க எல்லாமே வந்து போலீஸாகன்ற குதிரைன்னு சொல்லி நினைக்கிறேன் இதெல்லாம் ஏற்றிட்டு அப்படியே வந்து இந்த இருக்கிற வாகனத்துக்குள்ள வந்து அவரு உதைக்க பார்த்துட்டாப்போம் ஓ மை காட் பயங்கர ஒரு இதாக இருக்குடாப்பா இங்கே பாருங்க எந்த அளவில் வந்து தெரியுதுன்னு சொல்லி குதிரைகள் பார்க்கவே பயமாக இருக்குது எல்லாமே வந்து போலீஸாக்கள் கொண்டு வந்திருக்காங்க ஐயோ பார்க்கவே பயமாக இருக்குப்பா அவங்கள ஏற்றி வந்தது தான்டாப்பா அந்த வாகனங்கள் ஓ மை காட் ஓ தப்புறாங்க போலடா குதிரை ஐயோ பாருங்க அவங்கள ஏற்றி அந்த வாகனங்கள் இதெல்லாம் கோல்டாப்பா பார்த்தீங்கன்னா பாருங்க வந்து இந்த குதிரையெல்லாம் வந்து அந்த ஒரு வாகனத்துக்குள்ள வந்து ஏற்றப்படுறாங்க பாருங்களா ஏற்றி ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு லொக் இருக்குது போல அப்படியே அடைச்சி விடுவாங்க இதெல்லாம் வந்து இந்த சுதந்திர இனத்துக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் ஓகே அப்போ வந்து இவங்க எல்லாரையும் வாகனத்தில் ஏற்றிட்டு அப்படியே கொண்டு போயிடுவாங்க ரைட் நாங்கள் இப்போ வழி கூட போகிறோம் ஓகே ஐயோ காதுக்குள்ளே வெடிக்கிற மாதிரி இருக்குதாப்பா லைட்டாக பயமாக நிற்கி இந்த ஏரியாவில் நிற்கிறதுக்கு எல்லாருமே வந்து நின்று பார்க்குறாங்க என்னடா வடியெல்லாம் முழும்புதுன்னு சொல்லி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கொழும்புல இப்போ போல் பிளேஸ் மோலுக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறோம் இப்போ வந்து என்னென்னு சொன்னால் பார்க்க வேண்டிய இடங்கள் ஒரு சில அதாவது கொச்சிக்கடை அந்தோனியா சர்ச் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் சிட்டி அதே மாதிரி கோல் பிளேஸ் மால் அதே மாதிரி இப்போ வந்து பீச்சிங் வந்து பார்த்து கொண்டிருக்காங்க நம்ம வந்து இந்தளோட வீடியோ வந்து முடிக்க போகிறோம் முடிச்சுட்டு அடுத்த வட்டம் இறங்கி பார்க்கலையா நாங்களை கூட்டிட்டு வந்து காட்டிட்டு அப்படியே வந்து இந்த பயணம் வந்து ஆரம்பிக்கிறது ஓகே இப்போ இன்றைய தினம் ஒரு சில இடங்களுக்கு போயிருந்தோம் அந்த இடங்களை வந்து காட்டியிருக்கும் எந்த அளவில் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு சந்தோஷமாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் எதுவும் பிடிச்சிருந்தால் கட்டாயம் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த அளவோட வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறோம் இன்னும் ஒரு வீடியோவோட சந்திப்போம் பாய்